ராகவன்டா. அண்ணா அண்ணா மணி நாங்க டிசிபி ராக வந்திருக்கான். அண்ணா ஒண்ணு வர சொல்லு. என்ன சார்? ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ, கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரமணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீ ராயபுரமணியே இல்லைன்னு போறியா? ராகவன் வேணாம். ஏய், உனக்கு எனக்கு உறவு பழைய கணக்கு. என்ன 10 வருஷம் இருக்குமா? இப்ப தீர்த்துக்கலாம். நானே வந்திருக்கேன். என்ன 2 கண்ணோட உயிரோட வெளியே போவிட்டேன்னு வச்சுக்க, உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்றேன். நாளையில இருந்து நீ வெறும் மணிதான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். சரி, ரிட்டையர் ஆகி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பேன்னு சொன்னா அதுவும் முடியாது. கம்பி எண்ண வேண்டியதான். உனக்கோ கணக்கு வராது. என்ன தேட போற? யூனிஃபார்ம் போட்ட திமிரில் பேசுறான்னு சொன்னியாமே. இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வரல. தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தபே கேட்ட முடுற? கேட்ட முடுற? ஏடுறா. குட். அப்ப நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுரு மணி. காலையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வா. ரொம்ப சீக்கிரம் வந்துடாத, 10 மணிக்கு வா. நானே உன் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்கப்பா. மூடுறா கேட்ட. நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன் ராகவன். என்னால திரும்பி போக முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். போச்சு. டேய் வெட்டி சாய்ங்க. டேய் வெட்டா. டேய் ஓடிடா. இங்க ஏய் Ragavan, stay in the process. என்ன திடீர்னு கல்யாணம் சொல்ற? ஆமா, அதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? என்னமோ நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. இப்ப என்ன சொல்ல வர? இவ்வளவு நாளா 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப என்ன கட் பண்ணி விட்டு போற அவ்வளவுதானே? சே நத்திங் யா. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் துபாய் போயிடுவான். I can't go to Dubai. நான் இங்க தான் இருப்பேன். Always we can have fun. ஜாலியா இருக்கலாம். ஹலோ ஹலோ. சரியா கேட்டுடா. கொஞ்சம் நேரம் நான் வெளியே வந்துட்டேன்.
ஹலோ ஹாய் கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா தேங்க்யூ. ஹூஸ் திஸ்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் யாரு? ஹலோ, ஹூ ஆர் யூ? வை ஆர் யூ டாக்கிங் ரபிஷ்? இந்த பார், இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் அந்த துபாய் மாப்பிளைக்கும் கல்யாணம். நீ இவனோட ஃபிஷர்மேன்ஸ்கோ போனது, இவனோட செஞ்சது எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வெளில விட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் சொல்றதை கேட்டனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. எப்படி வசதி? தமிழ்ல சொன்னா புரியும்ல. மை துபாய் would be. ப்ளீஸ் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும்? சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒன் சைட் பிளாக் ஸ்லீவ்லெஸ்ல சும்மா சூப்பரா இருக்க தெரியுமா? நீ யாரு? நீ இங்க தான் எங்கேயோ இருக்க. டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ், எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கிஸ் வேணும். இடியட், என்ன பேசுற? நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி முத்தம் கொடுனா என்ன அர்த்தம்? நீ எப்படி இருப்பன்னு கூட எனக்கு தெரியாது. சோ நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா கிஸ் பண்ணுவியா? இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. அப்ப எப்படி மீன் பண்ற? சரி, உனக்கு கிஸ் தானே பண்ணணும், பண்றேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பாக்குறேன். அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கனாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி சரி சொல்றேன். இப்ப நான் எப்படி இருப்பேன்னு தானே உனக்கு தெரியணும். அங்க ஒருத்த வாக்மேன் மாட்டிட்டு மண்டையாட்டிட்டு இருக்கான்ல, அவன மாதிரி இருப்பேன். சரி, இப்ப நான் எங்க வரணும்? மழை பெய்யுது, நீ எங்க இருக்க? லெஃப்ட்ல பைக் பார்க்ல இருக்கேன்பா. வரேன்.